தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 6 வன்கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்ல அப்படின்னு நினைக்கும்போதே நெஞ்செல்லாம் பதபதைக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஆட்சி வந்தா மாறிடும், அந்த ஆட்சி வந்தா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே மாறுறதில்ல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாரி வந்து விஜய் அவர்கள் இரவு நேரத்துல வந்து மாறு வேடத்துல வந்து போய் எல்லா இடத்துலயும் ரோந்து வராரு. எப்படி தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில சீமான் அவர்கள் இத பத்தி சொல்லும்போது, தமிழ்நாடு முழுவதும் மாறு வேடத்தில் செல்லும் முதல்வர் விஜய் தடுத்த குற்றங்கள் எத்தனை? தமிழ்நாடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறிதும் பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவெடுத்திருப்பது வேதனையின் உச்சம். என்ன செய்து கொண்டிருக்கிறது தவிக அரசு? தமிழ்நாட்டில் அரசு என்று ஒன்று இருக்கிறதா, ஆட்சி என்று ஒன்று நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா சீமான் அவர்கள் விமர்சித்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சீமான் அவர்கள் எல்லாத்துக்கும் விமர்சனம் செய்யல. இப்ப கரண்டே வந்து போயிட்டு இருக்கு. ஆனா சீமான் அவர்களுக்கு விமர்சனம் செய்யல. அதுல இருக்கிற பிரச்சனைகளை வந்து தவிக அரசு சீக்கிரமா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் வந்து விமர்சனம் செய்யாம இருக்க முடியாது. இவரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன விமர்சனம் செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, தமிழ்நாட்டுல நடக்கிற கொடுமைகளை வந்து தடுத்து நிறுத்துவோம். இது வந்து திமுக அரசு சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கே வந்தாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தாரு. ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்ல இவ்வளவு மோசமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சரி, ஸ்டாலின் அவர்களாவது வந்து வெளியே வந்து வாயை திறந்து பேசினாரு, அறிக்கைகள் விட்டாரு, ஏதாவது பண்ணாரு. ட்விட்டர்லயாவது பேசிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். இப்ப அதுவும் நின்னு போய் எந்த ஒரு கருத்துமே எதுவுமே சொல்றது கிடையாது. ஆனா நடிகர்களை கூப்பிட்டு அவர் ஒரு ஆபீஸ சந்திச்சிட்டு இருக்காரு, இல்லைன்னா வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து சந்திக்க வைக்கிறாரு. எனக்கு புரியல, தலைமைச் செயலகம் வந்து எதுக்கு இருக்கு? அது நடிகர்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கா இல்ல எதுக்கு இருக்கு அப்படின்றது புரியல. இப்படி ஒரு அரசியல் கட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்ற ஒரு மன வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நம்ம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.